ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாழைப்பழம் வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு போண்டா செய்யலாங்க. டீ கடையில் செய்கிற மாதிரி செய்யலாம். ரொம்ப ஈஸிங்க. 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழமாக வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அது கூடவே அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 3 வாழைப்பழத்தை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். 1 கப் மைதா சேர்த்துக்கலாங்க. மைதா இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் வேண்டாங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா லைட்டாக வேணுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பேனில் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடான உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து போண்டா வடிவத்தில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், கரெக்டான பதமாக இருக்குது மாவு. அவ்வளோதாங்க. ஒரு நல்ல சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஃபஸ்ட்டில் நல்லா சூடான உடனே மாவு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்ல கலர் வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச உடனே செய்யணுன்னா இது ஈஸியான போண்டா. ஸ்வீட்டான போண்டா வேறு. பசங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டாக செய்கிறதுனால. அவ்வளோதான், எல்லா போண்டாவும் வெந்துடுச்சு பாருங்கள்.